வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 6 முக்கோணவியல் பயிற்சி 6.1 கேள்வி எண் 8இல் 1. கேள்வி cos alpha by cos beta சமம் m, cos alpha by sin beta சமம் n எனில் m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் into cos ஸ்கொயர் beta சமம் n ஸ்கொயர் என்பதை நிரூபிக்கவும். இங்கு நிரூபிக்கப்பட வேண்டிய சமன்பாட்டில் m ஸ்கொயர் n ஸ்கொயர் என m, nகளின் வர்க்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் நாம் கொடுக்கப்பட்ட m, n மதிப்புகளை முதலில் வர்க்கப்படுத்திக் கொள்வோம். m, nகளை வர்க்கப்படுத்த m ஸ்கொயர் சமம் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை cos ஸ்கொயர் பீட்டா, அதேபோன்று n ஸ்கொயர் சமம் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா என்பதாகும். இவற்றை நாம் நிரூபிக்கப்பட வேண்டிய சமன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்வோம். முதலில் LHSஐ எடுத்து எழுதிக் கொள்வோம். m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் into cos ஸ்கொயர் பீட்டா சமம் m ஸ்கொயருக்கு பதிலாக நாம் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை cos ஸ்கொயர் பீட்டா எனவும் பிளஸ் n ஸ்கொயருக்கு பதிலாக cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா எனவும் பிரதியிட்டு கொண்டோம். அடைப்புக்குறி வெளியில் cos ஸ்கொயர் பீட்டா என்ற காரணி உள்ளது. சமம் இங்கு அடைப்புக்குறியின் வெளியே உள்ள cos ஸ்கொயர் பீட்டா என்ற பெருக்கல் காரணியை சற்று வரிசை மாற்றி முதலில் எழுதிக் கொள்வோம். cos ஸ்கொயர் பீட்டா அடைப்புக்குறி, அடைப்புக்குறியினுள் உள்ள இரண்டு உறுப்புகளையும் எழுதிக் கொள்வோம். இங்கு இவ்விரு உறுப்புகளையும் கவனிப்போம் எனில் இரண்டின் தொகுதிகளிலுமே cos ஸ்கொயர் ஆல்ஃபா என்ற காரணி உள்ளது. ஆகவே இந்த cos ஸ்கொயர் ஆல்ஃபா என்ற காரணியை அடைப்புக்குறியின் வெளியே பொது காரணியாக எடுத்து எழுதிக் கொள்வோம். மீதம் உள்ளது அடைப்புக்குறியினுள் 1 by cos ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 by sin ஸ்கொயர் பீட்டா சமம் cos ஸ்கொயர் பீட்டா into cos ஸ்கொயர் ஆல்ஃபா அடைப்புக்குறி, அடைப்புக்குறியினுள் இரண்டு உறுப்புகள் உள்ளன, நாம் அவற்றை கூட்ட வேண்டும். அதற்காக நாம் குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தலாம். 1 into sin ஸ்கொயர் பீட்டா sin ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 into cos ஸ்கொயர் பீட்டா cos ஸ்கொயர் பீட்டா. பகுதியையும் பகுதியையும் பெருக்கி பகுதியில் எழுதிக் கொள்வோம் பை cos ஸ்கொயர் பீட்டா into sin ஸ்கொயர் பீட்டா என வருகிறது. சமம் cos ஸ்கொயர் பீட்டா into cos ஸ்கொயர் ஆல்ஃபா அடைப்புக்குறியினுள் தொகுதியில் sin ஸ்கொயர் பீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் பீட்டா என உள்ளது. நாம் முன்பே நன்கு அறிந்தது sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா சமம் 1 என்ற முற்றொருமை. ஆகவே தொகுதியில் உள்ள உறுப்புகளுக்கு பதிலாக நாம் 1 என பிரதியிட்டுக் கொள்வோம் பை cos ஸ்கொயர் பீட்டா into sin ஸ்கொயர் பீட்டா சமம் இங்கு அடைப்புக்குறியின் வெளியே ஒரு cos ஸ்கொயர் பீட்டா பெருக்கல் காரணியாக உள்ளது, அடைப்புக்குறியினுள் ஒரு cos ஸ்கொயர் பீட்டா வகுத்தலில் உள்ளது. ஆகவே இவ்விரண்டையும் நாம் நீக்கி விடுவோம் எனில் மீதமுள்ள காரணிகள் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா சமம் இந்த cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா என்பதை நாம் முன்பே கண்டோம். எங்கு என பார்த்தோம் எனில் n ஸ்கொயர் சமம் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா என. ஆகவே நாம் கீழே cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா என்பதற்கு பதிலாக சமம் n ஸ்கொயர் என பிரதியிடலாம். இதுவே நாம் நிரூபிக்கப்பட வேண்டிய சமன்பாட்டின் RHS மதிப்பு ஆகும். ஆகவே நாம் LHS மதிப்பை எடுத்துக்கொண்டு RHS மதிப்பை தருவித்துள்ளோம். எனவே சமன்பாடு நிரூபிக்கப்பட்டது. இதேபோன்று அனைத்து கணக்குகளையும் கற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இலவசமாகவே சந்தாதாரர் ஆகுங்கள். அனைத்து வெளியீடுகளையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மணியையும் அமைக்கிவிடுங்கள்.